ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுஃபு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஃபுஃபு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மரவள்ளி கிழங்கு தோலை நீக்கி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். மரவள்ளி கிழங்குல நடுவில் நார் இருக்கும், அதை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ வெட்டி வச்ச மரவள்ளி கிழங்கை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கிழங்கும் சேர்த்து மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு இரும்பு கடாயை எடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக விழுவும். அதையும் நம்ம கரண்டியால் மசிச்சு பேஸ்ட்டாக கிண்டி எடுத்துருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியை ஃபுல்லாக அப்படி மசிச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு குட்டி குட்டி கட்டி கூட இல்லாமல் இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு ஒரு களி பதத்துக்கு வரும். இப்படி நம்ம கிண்ட கிண்ட இந்த ஃபுஃபு ரொம்ப திக்காக மாறும். திக்காக மாறும்போது கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கிண்டிக்கோங்க. இல்லைன்னா ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க. என்னால் முடியலன்னு நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அவங்களோட ஃபுஃபு எப்படி வெதசல் பண்ண கொடுங்கன்னா, ஸ்டார்டிங் நம்ம கிண்டும்போது வெள்ளை கலரில் அப்படி ஒயிட்டாக இருக்கும். கிண்ட 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 எல்லோ பேல் ஷேடுக்கு வரும். அப்படின்னா வெதச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்படி இழுத்து பார்க்கும்போது ஜவ்வா அந்த சீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும். கையில் நம்ம ஈரம் தொட்டு அதை உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் கூட நம்ம ஃபுஃபு வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்மளோட ஃபுஃபு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த தடவை மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு இல்லைன்னா நாட்டுக்கோழி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.